திருவண்ணாமலை சமூக சேவை அன்னதானம் சிவனடியார் சேவை சுசீலா அம்மா பிறந்தநாள் அன்னதான சேவை புனித சேவை 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி எல்லாம் வல்ல இறைவன் அருளால் சுசீலா அம்மா அவர்கள் பிறந்த நாளை எளிய கொண்டாட்டமாக அல்லாது ஆன்மீக அர்ப்பணிப்பாக மாற்ற முடிவு செய்தார். இன்றைய காலத்தில் பிறந்த நாள்கள் விருந்து, பொழுதுபோக்கு, விளையாட்டுகள், வெளிச்சங்களால் நிறைந்திருக்கும். ஆனால் திருவண்ணாமலையின் புனித மண்ணில் அது அன்னபூர்ணி தேவியின் மகிமையை ஒளிரச் செய்த மிக அன்னதான சேவையாக மாறியது. இந்த புனித செயலில் ரஞ்சினி அம்மா சேனல் ஸ்பான்சராக முன்வந்து அனைத்து ஏற்பாடுகளுக்கும் தன்னுடைய ஆதரவை அளித்தார். மேலும் சமூக சேவகர் லோகநாதன் இட்டிமை அவர்கள் தன்னுடைய ஆன்மீக சேவை பயணத்தில் இணைந்து இந்த நிகழ்வை ஒரு பெரும் புண்ணிய நிகழ்வாக மாற்றினார். 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை திருவண்ணாமலை கிரிவல பாதையில் அன்னதானம் வழங்கப்பட்ட போது அந்த பகுதி ஒரு பக்தி நிறைந்த பெண் திருவிழாமான்ஸ் போல ஆனது. சிவனடியார்கள் புனித ஓம் நமச்சிவாய உச்சரிப்புடன் உணவை பெற்றனர். ஸ்வீட், பிஸ்கட், சாப்பாடு என அனைவரும் மனம் நிறைந்த பசியாற்றியபோது அன்னபூர்ணி அம்மனின் ஆசீர்வாதம் அங்கே நிறைந்திருந்தது. திருவண்ணாமலை கிரிவல பாதையின் மகிமை. திருவண்ணாமலை என்பது சந்த் அக்னிலிங்கம் திகழும் சிவஸ்தலமாகும். அருணாச்சலேஸ்வரர் மலையாய் நிலைத்து அங்கே வருபவர்களின் பாவங்களை கரைக்கும் பெரும் அருள் சக்தியாக விளங்குகிறார். அதன் சுற்றிலும் உள்ள அந்த கிரிவல பாதை போன்ற 14 கிலோமீட்டர் நீளம் கொண்ட புனித மார்க்கம். அங்கே ஒரு அடியை வைக்கும் போதும் புண்ணியம் சேர்க்கப்படுகிறது என்று புராணங்கள் கூறுகின்றன. பக்தர்கள் ஓம் நமச்சிவாய் எனச் சொல்லிக் கொண்டு நடக்கும் கிரிவலம் அவர்களின் கர்மங்களை கரைத்து விடுகிறது. அந்த புனித பாதையில் பசியுடன் வந்த பக்தர்களுக்கு உணவு வழங்கப்படும்போது அது சிவபெருமானுக்கே நைவேத்தியம் அளிப்பதற்குச் சமம். அங்கே அன்னதானம் செய்வது கிரிவலம் முடித்து மலையின் அருளை பெறுவதை விட பெரிய புண்ணியம் என சித்தர்கள் கூறியுள்ளனர். அதே பாதையில் 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி திங்கட்கிழமை சுசீலா அம்மா பிறந்தநாள் முன்னிட்டு நடைபெற்ற அன்னதானம் சிவனடியார்களுக்கு உண்டான பசியை தீர்த்து அவர்களது மனதை ஆனந்தமாக்கியது. அது ஒரு சிறிய சேவையாக இல்லாமல் திருவண்ணாமலை மலையின் சாட்சியத்தில் எழுதப்பட்ட பெரும் தர்மச் செயல் ஆகிவிட்டது. அன்னதானத்தின் ஆன்மீக முக்கியத்துவம். அன்னதானம் என்பது வெறும் பசியாரச் செய்வதல்ல. அது தாராள மனப்பான்மை, அன்பு, தியாகம், சமத்துவம் ஆகியவற்றின் வெளிப்பாடு. பசி என்பது ஜாதி, மதம், மொழி, நிலைமைகள் என எந்த வேறுபாடுகளையும் அறியாது. பசி கிடந்தவருக்கு ஒரு கைப்பிடி உணவு அளிப்பது மனித நேயத்தின் மிக பெரும் வெளிப்பாடு. வேதங்கள், உபனிஷதங்கள், புராணங்கள் அனைத்தும் அன்னதானத்தின் மகிமையை எடுத்துரைக்கின்றன. திருக்குறள் கூறுகிறது, இன்றும் என் என்பான் இல் வாழ்வான் எய்துமிடம் அன்றே பிறந்தார் குடி. குறள் 225. தினமும் பிறரை உணவளிக்கும் இல்லம் நாள்தோறும் புதிதாய் பிறந்தோர் வாழும் இடம் போலச் சுறுசுறுப்பாக இருக்கும். மகாபாரதம் கூறுகிறது, அன்னம் ஹி பரம் தானம், அன்னம் தானங்களில் சிறந்தது. பகவத் புராணம் வலியுறுத்துகிறது, பசிக்கிடந்தவருக்கு உணவளிப்பது யாகம் செய்வதற்கு சமமானது. இவ்வாறு அனைத்து சாஸ்திரங்களும் ஒரே சத்தியத்தை எடுத்துரைக்கின்றன. உலகில் பசிக்கு உணவளிப்பதை விட புனிதமான தர்மம் இல்லை. அன்னபூர்ணி அம்மன் வரலாறு. அன்னதானத்தின் தெய்வீக வடிவமாக விளங்குபவர் அன்னபூர்ணி அம்மன். ஒரு காலத்தில் காசியில் உலகிலுள்ள அனைத்தையும் பரிபூரணமாக அறிந்தவன் என்று கருதப்பட்ட பரமசிவன் இவ்வுலகம் மாயை, உணவின் தேவையும் மாயையே என்று கூறினார். அப்பொழுது அன்னபூர்ணி அம்மன் தன் சக்தியால் உலகின் உணவு அனைத்தையும் மறைத்துவிட்டார். பசி தாங்க முடியாமல் மனிதர்களும் தேவதைகளும் தவித்தனர். அப்போது சிவபெருமான் உணவின் மகத்துவத்தை உணர்ந்து தெய்வ அன்னபூர்ணியை வேண்டினார். அம்மன் உணவின் அவசியத்தையும் அதை வழங்கும் புண்ணியத்தையும் உலகறியச் செய்தார். அதன்பின் காசியில் அன்னபூர்ணி அம்மன் கருணையுடன் பசித்தோர்க்கு உணவு வழங்கி அன்னதானத்தின் தாயாக போற்றப்படுகிறார். அன்னதான சேவையில் நீங்களும் எங்களுடன் பயணிக்கலாம். நன்றி, வணக்கம்.